ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவங்க பசங்க, யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் பல விஷயங்கள் நம்ம செய்வோம். ஸோ இந்த ஒரு நாளில் நம்ம போய் பொண்ணுங்க கிட்ட விஷ் பண்ணி ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு விஷ் பண்ணுறதோட சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல. ஸோ அதனால் ஒரு நல்ல யங்ஸ்டர், அதை தாண்டி உங்க வருங்கால கணவருக்கு நீங்க என்ன விதமான அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? இங்க கூட இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களா கூட இருக்கலாம், இந்த வீடியோல வரப்போற அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா இருக்க போறவர். சோ உங்களுக்கு என்ன விதமான அட்வைஸ் கொடுக்க போறாங்க அந்த பெண்கள் அப்படின்றத இந்த வீடியோல பாப்போமா? அவங்க அம்மாவை அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரோ அதே மாதிரி என்னையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் நினைப்பாரு இல்லையா, எனக்கு இதெல்லாம் அவரு இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணி யாருன்னே தெரியாத உங்களுக்காக அவங்க வந்து அவரு அப்படின்ற இந்த பயபக்திகரமான பேர் சொல்லி கொடுவீங்களா? Of course. Okay. நீங்க அந்த situation அவர் எப்படி அவருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும், நிறைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி he should give in return. He should be very genuine to me. ஒரு ஈவினிங்ல வந்து நல்ல ஒரு கேண்டில் லைட் டின்னர் கூட்டிட்டு போயிட்டு ஃபால் ஆன் ஃபீட் அப்படின்லாம். எவ்ரி கேர்ள் எல்லாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்றது தான். அண்ட் எவ்ரி கேர்ள் டிசர்வ்ஸ் தட். ஓவரா சைட் அடிக்காத, ஏன்னா நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும், ஏன்னா என்கிட்ட தான் நீ திருப்பி வரணும். எங்க போனாலும் நான் உங்ககிட்ட தானே வந்து நைட் 1 மணி 2 மணின்னு ஓவரா வெப்சைட் இந்த யூடியூப்ஸ் அதெல்லாம் பார்க்காத, ஏன்னா ஃபியூச்சர்ல நீ என்கிட்ட தான் திருப்பி வந்தா. ஐயோ திடீர்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆமா, சீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கூப்பிடணும், அப்படியே அந்த பக்கம் கேமரா திருப்புங்க, அப்படியே அந்த பக்கம் கேமரா திருப்புங்க. சீட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க, என்ன ஏமாத்தக்கூடாது அப்படின்றீங்க. ஆமா, பசங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்கிறீங்க. இல்ல பொண்ணுங்களே ஏமாத்துறாங்க, பசங்களை ஏமாத்துறாங்க. பட் வாலண்டியரா லைக் இந்த பொண்ணு ஹர்ட் ஆவான்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சு ஹர்ட் பண்ணக்கூடாது, பாதியில நிப்பாட்டு. இப்படி மாத்தி பண்ண கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா நம்மளாவது சேர்த்து எடுத்துக்கலாம்ல. தம் அடிக்க கூடாது. தொடவே கூடாதா இல்ல எப்பனா ஓகேவா? தொடவே கூடாது. தொடவே கூடாது. ஏன்? ஏன்னா லேட்டர் ஆன் இன் லைஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ தொடவே கூடாது. 40 வயசுல இருக்கும்போது நீ எங்கன்னா போய் சேர்ந்துட்டேன்னா நான் தனியா என்ன பாடுவேன் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ தொடவே கூடாது. இப்போவே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சுற்றினா கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி தான் சுற்றுவாங்க. ஸோ இப்போவே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத கொஞ்சம் கம்மிப்படுத்தி நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால். ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கக்கூடாதுன்றாங்க இவங்கள. ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை ஒழிச்சு கட்டிடுவாவ, அதுக்கப்புறமாவது நம்ம அவங்களோட இருக்கணும். ஸோ இப்போவே ஃப்ரெண்ட்ஸோட பழகிக்கிறேன்னு இருக்கிறவங்களாம் இப்போவே கட் பண்ணிடணும், நிம்மதியாகவே நாங்கள் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி சொல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கம்மி பண்ணி நம்மளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 50-50%. இப்போலேருந்தே ஆரம்பிக்கணுமா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும்? என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ ஆரம்பிச்சு. என்கேஜ்மெண்ட்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, அதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்போ 50-50% கொடுக்கணும். ஒன்று உள்ள வந்துட்டாலே மொத்த பசங்களை கட் பண்ணி விட்டு அப்படியே போங்கடா நீங்க அங்கிட்டு போங்கடா நீங்க, நான் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுன்றணும்ல. அவளை அடிக்கடி எங்கேயா வெளியில கூட்டிட்டு போகணும், அப்புறம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஆனிவர்சரி கிஃப்ட் கொடுக்கணும், ட்ரிப்ஸ் கூட்டிட்டு போகணும். ஏன்னா வீக் டேஸ் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸ் வந்து லைக் அவர் வெளியில போவாரு, நாங்க வீட்ல இருப்போம். நாங்க ஒர்க் பண்ணுவோமா தெரியல, அது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கு. சோ ஷுட் டேக் ஃபார் சம் ஹாலிடே ட்ரிப்ஸ். மித்த பொண்ணுங்களை பார்த்தா சைட் அடிக்க கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. இதெல்லாம் கால கொடுமை. இது நம்ம சைட்டே அடிக்கணும். சைட்டே அடி, பின்னாடி போவாத, லோன்னு தெரியாதுன்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. சைட்டே அடிக்க கூடாதுன்னா அது நீங்க அடிக்கவே மாட்டீங்களா சைட்டு? நான் அடிக்க மாட்டேன். ஸோ எதுக்கு திரும்பி பார்க்கணும்? It's good that you spend time with your friends, but I am also an important part of your life. So I would also want some kind of special importance to be given to me. So don't roam around too much with your friends. You can do that. Friends in the sense, you mean boyfriends or girlfriends? Anybody. Irrespective of the gender. Okay. Yeah. So give some time to me also, because I assume I am an important part of your life and I would love to be treated like that. A woman feels special if you treat her like that. இப்போ நான் வேலைக்கு போகலாம், என் அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒன்று, என் அப்பா அம்மாவுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்துச்சுன்னா he has to support that. இல்லைங்க என்கிட்ட பாயிண்டே இல்லைங்க அப்படின்னாங்க. மைக்கு கொடுத்தா திருப்பி என்கிட்ட ரிட்டர்ன் வருமான்னு தெரியல. முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க, வீக்கெண்டு கூட இல்லை வீக் டேஸ்ல கூட லீவ் போட்டு எங்கன்னா போயிடுங்க, கண்காணாத இடத்துக்கு போயிட்டு 2 பேரும் மட்டும் என்ன நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க. நம்ம வேலை பார்க்க வேணாம், சம்பாதிக்க வேணாம். சம்பாதிக்கணும்னு அப்புறம் சொல்லுவீங்களா, நல்லா சம்பாதிக்கணுமா? எல்லாமே ஒரே டைம்ல வரணும்னா எப்படி வரும்? அதே மாதிரி எவ்வளோ சம்பளம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு பையனுக்கு, நல்ல ஹஸ்பண்டுக்கு? இனிஷியலா கல்யாணம் ஆகும் பொழுது இவ்வளவு சம்பளம் இருந்தா இவள் இப்ப வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாமே ஆல்ரெடி இருக்குன்னா கொஞ்சம் சம்பாதிச்ச வீடே வேணுங்கிறாங்க. அப்படி சொல்லல, எனக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்த பையன், எனக்கு பெரிய பணக்கார பையெல்லாம் வேண்டாம். எனக்கு கஷ்டப்பட்டு வந்த பையன், கஷ்டப்பட்டு வீடு வாங்கி வச்சிருக்கணும். ஆமா, அவரே அவங்க அப்பா அம்மா காசுல வேண்டாம், அவரே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடா இருக்கணும். நம்ம வலது கால எடுத்து வச்சு உள்ள போயிடணும். ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு ஃபாலோ பண்ணா ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளா இருந்துடலாம். ஆமா, டெஃபினட்டா ஒண்ணு. இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா பழகுறோம்,
கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி பழகணும், மாறக்கூடாது, அவ்வளவுதான். பொய் சொல்ல மாட்டேன் நானு. போய் அப்ப அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா அதே பொய் சொல்லாதது கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குஷியில காதலப்போ என்ன பண்ணுவேன், நான் யாரையும் சைட் அடிக்க மாட்டேன். அதே கல்யாணத்தப்பையும் அதுக்கப்புறமும் நான் வந்து கண்டினியூ பண்ணணும். இவங்க இருக்கும் போது நான் தம் அடிக்க மாட்டேன், அதையும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படி எல்லா அட்வைஸையும் ஒரே பேரின் அடிப்படையில நீங்க கொடுத்துருது வந்து நீங்களே சொல்றீங்களே பாத்தியா, நீங்களே சொல்றீங்க, என்ன கொஸ்டின் என்ன கேக்குறீங்களோ அதே நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இல்ல ஒண்ணுக்குள்ள இத்தனை வந்துருது. இல்ல, எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், எப்பவுமே ஒன்னா இருக்கணும், எப்பவுமே அப்படி அதே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கிற பையன் தான் தேவை. இப்போ கோவம் இருக்க மாதிரி வேற மாதிரி, காதல் இருக்கும்போது வேற மாதிரின்ற மாதிரியான ஆள் தேவையில்ல அப்படின்றாங்க. அந்த மாதிரியான பையன் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். பாத்துட்டு இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 4 மாசத்துல. அமௌண்ட் சொல்ல மாட்டீங்களே? இல்ல இப்போ சென்னையிலனா மினிமம் 50 இருக்கணும், பிளஸ் என்ன வேலைக்கு அனுப்பணும். மினிமம் 50, 50,000 ரூபாய். நான் 1 lakh சொல்லுவேன். ஏன்னா நான் வேலைக்கு பெருசா போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் டு பி a full time homemaker. So I would expect 1 lakh. பெத்த லாபம் 1 lakh. ஸோ இப்படி நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்களுடைய மனசில் இருக்கிற அட்வைசஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு காதலுடைய அட்வைஸ் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக சொசைட்டிக்கு எந்த விதமான பாதிப்புமே நம்ம ஏற்படுத்த மாட்டோம் அப்படியும் ஒரு பார்வை இருக்குது. ஸோ எனிவே இவங்க ஆசைப்படுற மாதிரி ஒத்தனா நானும் நீங்களும் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி ஆசைப்படுற பெண்கள், அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய அம்மா, பக்கத்து வீட்டு ஆன்டி, எல்லா பெண்களுக்குமே ஒரு பெரிய 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 உமன்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரிபடி. எல்லா விமன்ஸ்க்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. எவ்ரி கேர்ள் இஸ் பியூட்டிஃபுல் இன் திஸ் வேர்ல்ட்.